தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நல்லது. ஆனா இந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை நம்ம கொடுக்க கூடாது. ஆமென். நேற்றை கேட்டோமே, அவர் அறியாத வழியில் அற்புதம் செய்கிறவர். ஆமென். என் நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், அவர் வழிகள் அல்ல என் வழிகள். அவர் அதை எப்படி செய்ய தீர்மானிக்கிறது என்பது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. என் விஷயத்தை சொல்லுவது தப்பு கிடையாது. ஆனா அவர் அதை நீங்க இப்படிதான் செய்யணும்னு நான் அவரை இழுக்கிறேன் பாருங்க. தேவர் அற்புதத்தை செய்யும் போதெல்லாம் பாருங்க, ஏன் அந்த செவிட்டு எப்பத்தா என்று சொல்லி அற்புதம் கொடுத்தவன் வாழ்க்கையில் அவங்க வந்து கேட்கறது என்னன்னா, ஆண்டவர் உங்களுடைய கரத்தை வையும். ஆனா ஆண்டவர் செய்கிறது வித்தியாசமா செய்கிறார். விஷயத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே சுகம் வேணுமா, சுகம் கேளுங்க. ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கும் கேளுங்க. ஆண்டவரே ஆனா அதை இப்படி செய்யுங்க, அப்படி அல்ல. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்து இருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், அவருக்கு தெரியும் இதை எப்படி முடிக்கணும், அவருக்கு தெரியும் இந்த காரியத்தில் என்ன எப்படி அற்புதம் செய்ய வேண்டும். வார்த்தையை அனுப்பி செய்யணுமா இல்ல வந்து செய்யணுமா என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமா, என் லைஃப்ல இந்த காரியம் எப்படி நிறைவேற வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கர்த்தர். எல்லாருக்கும் ஒரே விதத்தில் அற்புதம் நடக்கும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வித்தியாசமா தான் செய்வார். எல்லாருக்கும் ஒரு ட்ராக்ல எல்லாரும் போறாங்க, அந்த ட்ராக்ல போற எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுது. ஆனா எனக்கு மட்டும் சக்சஸ் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த வழி இல்ல. நம்ம திரும்ப பிரேயர் வைக்கிறது, ஆண்டவர் எனக்கு அந்த வழியில தான் இல்ல. இவன் வந்து கேட்கறது, ஆண்டவரே நீ ஆண்டவர் நம்பி வந்த காரியம் ஓகே, ஆனா நீ கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, ஆண்டவர் நீங்க வந்து செய்யுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ போ பிள்ளை, நீ என்ன நம்பி வந்திருக்கிற, நீ வந்த காரியம் நடக்குது. ஆனா நீ நினைச்சது போல செய்யல, ஆனா நீ நினையாத வழியில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார்.